இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் a rod has mass of 100 gram and length L and its radius of gyration perpendicular to its length and passing through its center of gravity. இப்போ என்னன்னா இந்த இதில் வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் தான் உங்களுக்கு கேட்குறாங்க. எம்மும் எல்லும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷனும் இந்த எம்எல்லையும் வச்சு லிங்க் பண்ணுற ஃபார்முலா இனர்ஷியா மட்டும்தான் இருக்குது ஃபிசிக்ஸில். அப்போ இனர்ஷியா ஃபார்முலா பார்த்திங்கன்னா அதாவது இந்த மாஸையும் லென்த்தையும் யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து mL²/12. ஓகேவா? ஆனால் நம்மளை கேட்குறது ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷனையும் இனர்ஷியாவையும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா எதுன்னு பார்த்தீங்கன்னா I=mk². ஸோ இது ரெண்டும் தான் ஃபார்முலா. இப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறேன் நான். ஈக்குவேட் பண்ணால் தான் நம்மளால் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போது இந்த எம்முமே கேன்சல் ஆயிரும். எனக்கு k² வந்து பார்த்திங்கன்னா L²/12. ஓகேவா? இப்போ நான் ரூட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லுன்னு ஆகிடும், இங்கே √12ன்னு ஆயிரும். இந்த 12 நம்ம எப்படி எழுதலாம்? 4 × 3 நம்மளால் எழுத முடியும் இல்லையா? அப்போ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 4, இங்கே எல்லு கீழே பார்த்தீங்கன்னா இந்த √4 எடுத்துட்டோம்னா 2ன்னு ஆகிடும், இது √3ன்னு ஆகிடும். எல்லோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1ன்ட்டு, அது போட்டுக்கலாம். 2 போட்டுக்கலாம். √3யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 1.732. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 2ஆல் 3.464ன்னு வரும் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா. ஸோ இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.2886ன்னு வரும். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஒன்ல. இப்போ இந்த சம்மோட ஆன்சர் 0.2886 மீட்டர். ஓகேவா?